பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் பண்ணால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன தொழில் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக உங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங், இது அத்தனை துறைகளும் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் மெயினாக பிஸ்னஸ், உங்களுடைய பிஸ்னஸே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஃபுட் ஐட்டங்கள் நீங்கள் பண்ணுறது, கேட்ரிங் ஐட்டங்கள் பண்ணுறது, அது இல்லாமல் சாப்பிடக்கூடிய அத்தனை விதமான உணவுப் பொருட்களை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுக்கும். நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நான் சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரம் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி தொழில்களை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம், வருமானம் பொதுவாகவே இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு சுக்கிரன் சொந்த தொழிலுக்குரியவராக இருக்கார். யாரெல்லாம் பெரிய லெவலில் சுக்கிரன் அப்படின்னாலே அழகு சார்ந்தது, இந்த அழகு சார்ந்த அத்தனை துறைகளும் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எதெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ, ப்ரொடக்ஷன் சைடு, அதெல்லாமே உங்களுக்கு பெருசாக லாபத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக அது மட்டுமல்ல, நீங்கள் எதெல்லாம் ஹார்டாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இருக்கும், அந்த பிஸ்னஸ் அத்தனையும், குறிப்பாக உங்களுடைய 7ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க, இந்த துறையை சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறுதொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் அத்தனையும் இன்றைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஐட்டங்களாக இருக்கலாம், பெரிய லெவலில் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களாக இருக்கலாம், பழங்கள் ஐட்டங்களாக, இது மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா விதமான ஃப்ளவர்களையும் நீங்கள் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸே பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஏர்னிங் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட, இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ நான் எஜுகேஷனில் டியூஷன் நடத்துகிறேன், யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், எந்த விதமான மாஸ்டர்ஸ் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு பெரிய லெவலில், நீங்கள் உங்கள் பிஸ்னஸையே 2-3 இடத்துல பண்ணுறது, 2-3 யூனிட் வச்சுருக்கிறது, வேறு பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது, குறிப்பாக எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், இது எல்லாமே ஃபினான்சியல் செக்டரில் நீங்கள் பண்ணுறது. அது மட்டுமே இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்க வியாபாரம் பண்ணுறது, குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது, இது மாதிரியான துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு ஏர்னிங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் லாபத்தை பண்ணிடுவான், லாபம் சம்பாதிச்சிருவான் அப்படிங்கிறது இல்லை. என்ன பண்ணால் லாபம் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். லட்சக்கணக்கான தொழில் இருக்குது. இருந்தாலும் நம்ம கால நேரங்கிறதையும் சுருக்கமாக சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுடைய பிஸ்னஸ் பெரும்பாலும் ஃபுட் ஐட்டங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உணவு சார்ந்த துறைகளில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்ஸு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம லாப நோக்கத்துக்காக தான். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ வரணும். அப்படி பார்க்குற போது உங்களுடைய அந்த பிஸ்னஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்கோ, ஸோ அந்த பொருட்கள் போல எடுக்கக்கூடிய அத்தனை பொருட்கள், அது மைனாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், அதில் சில்வராக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது மாதிரியான பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெட்ரோலியம் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த தொழில், இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாமே
பிஸ்னஸில் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு பிஸ்னஸ் நீங்களும் எந்த விதமான பிஸ்னஸும் உங்களுக்கு பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பண்ணலாம். லேடிஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஐட்டங்களும் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக பிளாஸ்டிக், ரப்பர் இது மாதிரி தொழில்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஏர்னிங்கையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கும். அதுலேயும் நீங்கள் குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, அலைஞ்சு திரிஞ்சு தொழில் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல லாபம். குறிப்பாக ஃபுட் ஐட்டங்கள் அதிலே நீங்கள் குக் பண்ணி பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பூமிக்கு கீழே என்னெல்லாம் விளையக்கூடிய பொருட்கள், அது காய்கறிகளாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், மைனாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இதெல்லாமே சிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு இது மாதிரி துறைகள் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தொழில் பண்ணுறது, அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணலாம். நீங்கள் எவ்வளவோ துறையில் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பீங்க. பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காசாகணும்னா ஃபேக்கல்ட்டி லைனில் நீங்கள் டீச்சிங் லைனில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஃபினான்ஷியல் கன்சல்டேஷனாக போகிறது, பெரிய லெவலில் நீங்கள் ஆடிட்டிங் லைனில் இருக்கிறது, அது மாத்திரமல்ல உங்களோட பிஸ்னஸே உங்களுக்கு அட்வைஸராக இருக்கிறது, குறிப்பாக ஏதாவது நீங்கள் லா அண்ட் ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக லாபத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் நான் முதலே சொன்னதான், பிஸ்னஸ் எல்லாம் லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லை. இது மாதிரி துறைகளில் உங்களுடைய பிஸ்னஸ் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. நமக்கு ஜாதகம் அதுக்கு தகுந்த ஒர்க் பண்ணணும், அதுக்கு தகுந்த தசாபத்தி இருந்தால் லாபம் பன்மடங்கு இருக்கும், இல்லைன்னா சுமாரான பலன். பட் இருந்தால் கூட இந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குன்றிருக்கு. உங்களுடைய பிஸ்னஸ் எப்பயுமே நீங்கள் ஏதாவது சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் துறை சார்ந்த அத்தனை விதமான ஐட்டங்களும் பண்ணுறது உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுனாலே அதில் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இது மாதிரியான துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய துறையில் வருமானத்தை லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் ஃபுட் ஐட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கன்ஃபெக்ஷனரி ஐட்டங்கள், மிட்டாய் ஐட்டங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். பிளாஸ்டிக்கில் பண்ணக்கூடிய பொருட்கள், சில்வரில் பண்ணக்கூடிய பொருட்கள், குறிப்பாக சில்வர்னால் வெள்ளி வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்தை லாபத்தை சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எத்தனையோ துறைகள் இருக்குது. நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் ஒத்து வரும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் புதன்னா மல்டின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், ஏன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஒரே கிரகம் புதன் தான். ஸோ நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறது, அந்த பொருளுக்கு சர்வீஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும். ஸோ அது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்கள் பிஸ்னஸ்ஸு எந்த துறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை உங்கள் லைஃப்பில் எடுக்க முடியும். குறிப்பாக புதன்னாலே டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு, கார்கோ சம்மந்தப்பட்டது, ஃபுட் ஐட்டங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபுட்டுனாலே அதில் எல்லா விதமான ஐட்டங்களும் வந்துடும். அதில் ரெடிமேட் ஐட்டங்கள் செய்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பண்ணிங்கன்னா ஏதோ நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதே, நீங்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் கடல் சார்ந்த பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நீங்கள் பண்ணலாம். கடலில் விளையக்கூடிய அத்தனை விதமான மீன்லேருந்து ஃபிஷ்ஷிலேருந்து அதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தொழிலும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் நல்ல பூ வியாபாரம் பண்ணுறது, காய்கறிகள் வியாபாரங்கள் பண்ணுறது, பழங்கள் வியாபாரங்கள், ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் பண்ணுறது, இது மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும்.
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே கமாண்டிங்லேயே இருந்து பழக்கப்பட்டனால ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கிறது, அதில் பெரிய நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருக்கிறது அல்லது டைரக்டராக இருக்கிறது அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான கம்பெனிகள் ஆரம்பிக்கிறது, இதுதான் உங்களுக்கான பிரதானமான கேள்வி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியல் செக்டர் உங்களுக்கு ஒத்து வரும். ஸோ அது மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கறதா இருக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் ஒரு பொருளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய துறைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒத்து வரும். இன்றைக்கி அரசியலே பிஸ்னஸாக தான் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கனாலே இந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இது மாதிரி துறைகள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அறியாமலே இதில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக புதன் இருக்கார், 3ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். ஸோ சுக்கிரன் இருந்தாலே நீங்கள் கலைத்துறையில் பண்ணலாம். கலைத்துறை கலைகள் 64 எந்த விதமான கலைத்துறையும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு தொழில் பண்ணக்கூடிய அத்தனை தொழில்களும் லாபத்தை கொடுக்கும். குறிப்பாக ரெடிமேட் சம்மந்தப்பட்டது, கார்கோ சம்மந்தப்பட்டது, அது மட்டுமல்ல கன்ஃபெக்ஷனரி மிட்டாய் ஐட்டங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அது மட்டுமல்ல அத்தனை விதமான தகவல் தொடர்பு சம்மந்தமாக எதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியாக புதன் வர்றாரு. புதன்னாலே மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் துறையிலேருந்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐலேருந்து, அடுத்து வரக்கூடிய ஆட்டம் ஏஎம்மிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் அது மாதிரி துறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறது நல்லா இருக்குது. ஆக எத்தனையோ துறைகள் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு ராசியில் இருக்கிறதுக்கும் அதை பற்றி சொல்கிறதா இருந்தாலே ஒவ்வொருத்தங்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 300 விதமான பிஸ்னஸை நம்ம சொல்லலாம். பட் இங்கே நமக்கான நேரம் கருதி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணால் லாபகரமாக இருக்கும், எந்த காலத்தில் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும், எந்த காலம் வரைக்கும் அந்த பிஸ்னஸால் நமக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இங்கே நம்ம பொது பலனாக 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸை வாழ்க்கையில் தொட்டால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சுருக்கமாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.